எபிரேயர் 11, 5-19. அதுல 5, 6 ஒரு பகுதி, அப்புறம் 7 ஒரு பகுதி, அப்புறம் 8-19 வரைக்கும் ஒரு பகுதியா பார்க்கலாம். அதுலயும் திரும்ப பிரிவுகள் இருக்கு. சரி, வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவனையானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல் சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோടെ மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்ப போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தொறிந்து எழுப்ப தேவன் வல்லவராயா இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். சரி, முதல்ல 5வது வசனம். அதுல ஏனோக்கை பத்தி நம்ம பார்க்கிறோம். ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அப்ப இது ஆதியாகமம் 5வது அதிகாரத்துல இருக்கு. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 21வது வசனத்துல இருந்து நம்ம ஈனோக்கினுடைய காரியங்களை நம்ம பார்க்கணும். அதுல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 65வது வயதுல மெத்துசலா பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் 300 வருடம் அவர் தேவனோடு சஞ்சரிக்கிறார் அப்படின்னு. தேவனோடு சஞ்சரிக்கிறார் அப்படின்னா தேவனுக்கு பிரியமானவனாய் அவர் வாழ்கிறார் அப்படிங்கிறது தான் அங்க குறிக்கப்படுது. இப்ப தேவனோடு அவர் சஞ்சரிக்கப்படுகையில் காணப்படாமற் போனான். அவனை தேவன் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 5வது அதிகாரத்துல எல்லா வசனங்களையும் பார்க்கும்போது இவருடைய வயது இவ்வளவு, இவங்க இப்படி மரித்தாங்க, அந்த மாதிரி போட்டுட்டே வந்திருக்கிற ஒரு இடத்துல ஏனோக்கை குறித்து மட்டும்தான் மரித்தார் அப்படின்னு சொல்லி போடப்படவில்லை. இப்போ ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ எனக்கு இந்த இடத்துலதான் ரொம்ப ஒரு சந்தேகம் நான் ரொம்ப நாளா அதுல ஸ்ட்ரக் ஆகி நின்னேன். இப்போ ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு சொல்லும்போது 65 வயதுக்கு மேல 300 வருடம் அவர் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது மோசேயை தேவன் அடக்கம் பண்ணினார் அப்படிங்கிறப்போ அவருடைய சரீரம் எங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அதே போல ஏனோக்கும் எங்க போனார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்ப இது தமிழ்ல காணப்படாமற் போனான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. கிரேக்க மொழியிலிருந்து அதை மொழிபெயர்க்கும் போது his body was translated அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ டிரான்ஸ்லேட்டட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவர் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ இங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அப்படின்னு சொல்லும்போது பூமியிலேருந்து தேவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டதா விளக்கம் கொடுக்குறாங்க. நிறைய கமெண்டேட்டர்ஸ் விளக்கம் கொடுக்குறாங்க. அதே இது கிரேக்க எபிரேய மொழியில எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா he was taken
அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த ரெண்டு விஷயத்திலயுமே வந்து அவர் எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிறது இல்லை. ஆனா இங்க ஒரு வார்த்தை கொடுத்திருக்கு, மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து மரணத்தை காணவில்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து ஸ்பிரிச்சுவலாகவும் விளக்குறாங்க. எப்படி ஸ்பிரிச்சுவலா விளக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அவர் 65 வயதிற்கு மேலாக தேவனை அறிந்து கொண்டு ஒரு மறுவாழ்வு பெற்றவராய், அதாவது புதிய பிறவியாய், நம்ம வந்து பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதியவைகளாயின அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, புது சிருஷ்டியா நம்ம மாறும்போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது. அதே போல 65 வயதுக்கு மேல அவர் மெத்துசலா பிறந்ததுக்கு அப்புறம் 300 வருடம் தேவனோடு சஞ்சரிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் தேவனை விசுவாசிக்கிறார். அதனால அவருக்கு இரண்டாம் மரணம் என்பது இல்லை. அந்த இருள் வந்து அவரிடத்துல இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் சொல்றாங்க. அப்போ மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு சொல்லும்போது பரலோகத்துக்கு அப்படின்னு இந்த இடத்துலயும் கொடுக்கப்படல. மரணம் காணப்படவில்லை, அவன் மரிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம அதை எடுத்துக்கொள்ளுகிறதுனால அவர் வந்து தேவன் எடுத்துக்கொண்டார்னு சொல்லும்போது பரலோகத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஆனா ஆதியாகமத்துல அவருடைய வயது 365 அப்படிங்கிறதும் கொடுத்திருக்கிறது. அதே போல இங்க 13வது வசனத்துல எல்லாரும் மரித்தார்கள் அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால ஒரு சில டிபேட்குள்ள ஆர்குமெண்ட்ஸுக்குள்ள இந்த வசனங்கள் இருக்கிறது. இப்போ நீங்களும் வந்து எது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குதோ அதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அப்படிங்கிறப்போ அவர் எங்க இருக்கிறாருங்கிறது யாருக்கும் தெரியல அவருடைய பீரியட்ல. ஆனா அவருடைய வயது, அவர் இருந்த வாழ்நாள் காலம் வந்து 365. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஏன்னா 300 வருடங்கள் அவர் தேவனோடு சஞ்சித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிதான் வேதம் வந்து சொல்லுகிறது. அப்போ அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லும்போது தேவனுக்கு பிரியமானவனாய் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல யூதால வந்து அவர் வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஏனோக்கு வந்து சொல்லுகிறதா யூதால கொடுக்கப்பட்டிருக்கிறது. 14வது வசனம், யூதா 14வது வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களுடைய கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான் அப்படின்னு சொல்லி. அப்ப தேவனோடு அவர் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறதுனால தேவ ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தின காரியங்கள்னால அவர் ஒரு பிரீச்சரா இருந்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனுக்கு பிரியமா இருந்ததுனால தேவனுடைய காரியங்கள் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்ப தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஏனோக்கு காரியங்கள்ல இருந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஆசிரியர் வந்து 11வது அதிகாரத்தை ஏன் எழுதுறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். முதல் வசனமே வந்து சொல்லப்பட்டிருந்தது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்ப நம்பப்படுகிறவைகளின் உறுதி அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொன்னோம், அதுல ஒரு ரியாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா காணாதவைகள், நம்ம பார்க்கிறவைகளை நம்ம கண்டிப்பா நம்புவோம். நம்ம பார்க்காதவைகள் அப்படின்னு சொல்லும் போது அது எப்படிப்பட்டதுன்னே நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அது ரியலா இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் வந்து பொதுப்படையா இருந்தாலும் வேதத்துல விசுவாசம் அப்படிங்கிறது நம்பப்படுகிறவைகளின் உறுதி அப்படின்னு சொல்லும்போது அது ரியல் அப்படிங்கறத குறிக்குது. அப்புறம் காணப்படாதவைகளின் நிச்சயம் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ கன்விக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். மனதுல வந்து நம்மளுக்கு அது தெரிகிறது. என்ன தெரிகிறது? தேவன் நம்ம பார்க்கல அப்படின்னு சொன்னாலும் அவர் உண்மை உள்ளவர் அப்படிங்கிறத நம்மளுடைய மனது வந்து நம்மளுக்கு உறுதியாய் நம்ப வைக்கிறது. அது வந்து தேவனுடைய கிருபை தான். அப்ப இந்த இடத்துல வந்து தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னவே சாட்சி பெற்றான் அப்படின்னு சொல்லும்போது ஆசிரியர் இங்க வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டின் காரியங்களை விளக்கி பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் என்று இவர்கள் கருதுகிறவர்களை யூதர்கள் வந்து யோசிக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றாரு. அப்படி வரும்போதுதான் ஈனோக்கை பத்தி சொல்றாரு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஆபேல் வந்து நம்ம பார்த்தோம். அவர் வந்து தன்னுடைய மேன்மையான பலியினால அவர் வந்து சாட்சி பெற்றார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்ப இதுல இருந்தே நம்ம வந்து ரட்சிப்பின் சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுத்துக்கலாம்னா, முதல்ல நம்மளுடைய பாவம் என்ன, நான் ஒரு பாவி அப்படிங்கிறத உணர்ந்து நான் என்னை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் எனக்காக பலியிடப்பட்டார் என்பதை நான் அறிக்கையிட வேண்டும். அதுதான் ஆபேலோட வாழ்க்கையில நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப மேன்மையான பலி, தேவன் எதிர்பார்க்கிற பலி என்ன அப்படின்னு சொன்னா,
நான் வந்து பாவிங்கிறதை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் நம்மளுடைய ரெட்ஷிப்பில் முதல் படி. அப்போ ரெட்ஷிப்ல வந்து முதல் படி என்ன அப்படின்னா, நம்ம நீதிமானாக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு. அப்போ நீதிமானாக்கப்படுகிறதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நான் பாவி என்பதை அறிந்து என்னை நான் பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்தது இப்போ நம்ம பார்த்தோம் ஏனோக்கு, ஹி வாக்ட் வித் காட், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படின்னு. அப்போ அந்த ரெட்ஷிப்பில் ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும், சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தம் அடைவது. இல்லை இந்த வாழ்க்கையில் நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையை நம்ம கடந்து போய்கொண்டு இருக்கும்போது அதுதான் என்னதுன்னா தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு காலம். அப்போ வி ஹாவ் டு வாக் வித் காட். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். அப்போ தேவனோடு சஞ்சரிக்கிறதுனால தேவனுடைய சித்தம் என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், நம்ம பரிசுத்தமாக வேண்டும் தான் அவருடைய சித்தம். அப்போ அது ஒரு ப்ராசஸ். இப்போ ஏனோக்கு வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றார். அப்போ தேவனுக்கு பிரியமாய் இருப்பது எப்படி அப்படிங்கிறப்போது அடுத்த வசனத்துல ஆசிரியர் சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நீங்கெல்லாம் இப்ப விசுவாசிக்கவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு யூதர்களுக்கு அவர் நிருபத்தை எழுதுறாரு. முதல்ல இருந்து நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்ப நீங்க விசுவாசிக்கல அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாண முறைமைகளுக்கு, யூதர்கள் கடைபிடித்து வருகிற நியாயப்பிரமாண முறைமைகளுக்கு நீங்க திரும்பி போவீங்களானா நீங்க தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். கடினமான காரியம் எல்லாம் கூட சொல்லப்படல, கூடாத காரியம் அப்படின்னா வேற வழியே கிடையாது. நீங்க விசுவாசித்தால் மாத்திரம்தான் தேவனை பிரியப்படுத்த முடியும். உங்களுடைய எந்த கிரியைகளும் வந்து தேவனை பிரியப்படுத்த முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்றார். அப்ப ஃபர்ஸ்ட் காரியம், தேவனை நான் பிரியப்படுத்தணும் அப்படின்னு எந்த ஒரு பிள்ளையும் நினைத்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து முதல்ல செய்ய வேண்டியது விசுவாசம். யார? தேவனுடைய வார்த்தையை. நம்மளுக்கு இப்ப இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறார். அதனால நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறோம். இப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்ப ஏனோக்கு வந்து விசுவாசித்தார், தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றார். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டு என்று விசுவாசிக்கணும். ரெண்டு காரியத்தை அந்த இடத்துல வந்து ஆசிரியர் சொல்றாரு. அவர் உண்டு என்று விசுவாசிக்கணும். ரெண்டாவது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போ இந்த விசுவாசிகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நிருபத்தை யாருக்கு வந்து இந்த எபிரேயர் எழுதின ஆசிரியர் எழுதுறாரு அப்படின்னா, யூதர்களுக்கு எழுதுறாரு. அந்த யூதர்கள்ல ஒரு சிலர் வந்து விசுவாசிக்கிறாங்க, ஒரு சிலர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாங்க. நம்ம 6வது அதிகாரத்துல எல்லாம் பார்த்தோம். மூல உபதேசங்களே பிடித்து கொண்டு இருக்கிறீங்க, ஆனா நீங்க எல்லாவற்றையும் ருசி பார்த்து இருக்கிறீங்க. தேவனுடைய வல்லமையை ருசி பார்த்து இருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவரை நீங்க ருசி பார்த்து இருக்கிறீங்க, அவரை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்தவர்கள் செய்கிற காரியங்களை யூதர்கள் ஆகிய சிலர் வந்து பார்க்கிறாங்க, சபைக்குள்ள வருகிறாங்க, ஆனாலும் பேக் திரும்ப போகிறாங்க. பின்வாங்குகிறதற்கு அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களை வந்து அலைக்கழிக்கிறது. அப்போ அதை தான் வந்து இந்த இடத்துல ஆசிரியர் வந்து என்ன சொல்றாரு, தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டு என்று முதல்ல விசுவாசிக்கணும். இப்ப நிறைய நம்மளுக்கே தெரியும், நிறைய ஹிந்துஸும் சரி முஸ்லிம்ஸும் தெரியும், தேவன் உண்டு என்று அவங்க விசுவாசிக்கிறாங்க தான். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அவங்க விசுவாசிக்கிறது இல்லை. அப்போ ஜஸ்ட் வந்து மைண்ட்ல ஒருத்தர் இருக்கிறார், இந்த உலகம் வந்து ஒருவரால் இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பத்தாது. இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லும்போது, தேவன் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார், அவர் இயேசு கிறிஸ்து, அவரை நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது தான் விசுவாசம் அப்படிங்கிறது. அப்போ விசுவாசம் வந்து எப்போ அது வந்து சரியான ஒரு விசுவாசமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஏசு கிறிஸ்து மனிதனாக வந்தார், அதாவது தேவன் மனிதனாக மாம்சத்தில் வந்தார் அப்படிங்கறது விசுவாசிக்கிறது. ஆகையால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன் அப்படிங்கிறது விசுவாசிக்கிறது. அதுதான் தேவனுக்கு பிரியமா இருப்பது. அப்ப அது முதல் காரியம். ரெண்டாவது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். அப்போ அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் அப்படின்னு சொல்லும் போது, ஒவ்வொரு தடவையும் நம்ம விசுவாசிக்கும் போது விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப நான் விசுவாசியா இருக்கும்போது நான் ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். அந்த காரியம் என்ன? நித்திய ஜீவன் என்பது, தேவனோடு உறவாடுவது என்பது, ஃபியூச்சர்ல அவரோட கூட நான் இருப்பேன், எனக்கு மரணம் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை. இந்த உலகத்துல இருக்கும்போது நமக்கு தேவன் கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம், பரிசுத்த ஆவியானவர் என்னோட இருக்கிறார், தேவனுடைய வார்த்தை என்னோட இருக்கிறது, இது எல்லாம் வந்து அவரை விசுவாசிப்பதனால கிடைக்கிற பலன். அப்போ அவரை விசுவாசிக்கிறவர்கள், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் தேவன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பலன் எல்லா ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸும் நம்ம எபேசியர்ல பார்க்கிறோம். உன்னதங்களில் இருக்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன் அப்படின்னு வந்து தேவன் சொல்லுகிறார்.
அப்போ இந்த உலகத்துல என்ன பாடுகள் இருந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறது தான் ஒரு மேலான பலன், மேலான ஒரு ரிவார்ட். அது வந்து நமக்கு உண்டு. யாருக்கு அப்படின்னா அவரை தேடுகிறவர்களுக்கு அப்படின்னு சொல்லி யூதர்களுக்கு இடையில ஒரு பாயிண்ட் அவர் கொடுக்கிறார். அப்ப இதுல பார்த்தோன்னா இப்ப 3 காரியங்கள். ஒருத்தர் வந்து ஆபேல் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது வந்து ஈனோக்குன்னு பார்த்தோம். அடுத்தது யாரை பார்க்க போறோம் அப்படின்னா நோவா. இந்த 3 பேரை வைத்து ரட்சிப்பினுடைய 3 படிகளை குறித்து அவர் வந்து பேசுகிறார். முதல்ல நம்ம பார்த்தோம், ஆபேல் வந்து என்ன பண்றாரு, சாக்ரிஃபைஸ் பண்றாரு. ஈனோக்கு வந்து தேவனோடு சஞ்சரிக்கிறார், ஹி வாக் வித் காட். அடுத்தது வந்து பிரியமா இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நோவா எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நோவா வந்து தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தெய்வ எச்சரிப்பு பெற்று, இப்ப தற்காலத்திலே அவர் காணல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பைபிள்ல வந்து மழை வந்து எங்கேயுமே வந்து ரெக்கார்ட் ஆகலை. இப்போ தேவன் வந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், இப்படி வந்து மழை பெய்ய போகுது, இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. சொல்லி நீ வந்து ஒரு பேழையை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவர் பார்க்கவே இல்லை. ஆனா தேவனுடைய வார்த்தையை வந்து அவர் விசுவாசித்தார். அப்ப தற்காலத்திலே அவருடைய காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவன் ஆகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ விசுவாசத்திலே நம்ம தேவனுக்கு பிரியமாய் இருக்கணும் அப்படின்னு சொன்னா முதல் காரியம் வந்து நம்ம பயபக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் மேல பயம் அப்படிங்கிறது வேற, பயபக்தி அப்படிங்கிறது வேற. பயம் அப்படின்னு சொல்லும்போது அவர் தண்டிப்பார் அப்படிங்கிற ஒரு பயம். பயபக்தின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்கும் போது அது எதை குறிக்கிறது அப்படின்னா, மகா பெரிய தேவன் என்னுடைய தேவன், நான் அவருடைய பிள்ளை, அதனால அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுப்பேன், அவருடைய வார்த்தையை நான் அவ்வளவா மதித்து அதை கேட்டு கீழ்ப்படிந்து நடப்பேன். அதுதான் வந்து பயபக்தி. அப்ப பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அப்போ காட் வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி வந்து நீ வந்து பண்ணு அப்படின்னு சொல்லி. அது ஒரு எச்சரிப்பின் சத்தம் அப்படிங்கிறத நோவா வந்து புரிந்து கொண்டார். அப்போ நம்ம வேதத்துல பார்க்கிறோம், நோவாவுக்கு தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் நீதிமான் அப்படிங்கிறதையும் அதுக்கு பின்னாடி நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர் நீதிமானா இருந்ததுனால கிருபை கிடைக்கல, தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைத்ததுனால அவர் எல்லா காரியங்களும் செய்தார், அவர் நீதிமான் என்று எண்ணப்பட்டார். இப்ப இந்த இடத்துல அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அதுல ஒரு வார்த்தை கொடுத்திருக்கு, அதனாலே அவன் உலகம் தீர்க்கிறதற்கு ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து அப்படின்னு. எதினாலே அப்படின்னு பார்க்கும்போது பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழையை உண்டு பண்ணினதுனாலே. அப்ப அதனாலே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் ப்ரீச் பண்ணாரு அப்படின்னு நம்ம வந்து புரிந்து கொள்கிறோம். 120 வருஷம் அவர் வந்து அந்த பேழையை உண்டு பண்ணுகிற காலங்கள்ல அவர் வந்து அறிவிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையை அவர் வெளிப்படுத்தி இப்படி இப்படிலாம் நடக்க போறது அப்படிங்கிறதை தாண்டி பேழையை உண்டாக்குறதுனால அப்படின்னு சொல்லும்போது an act of obedience, கீழ்ப்படிதலை அவர் வந்து வெளிப்படையாய் காண்பிக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாய் காண்பிக்கிறதுனால உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார் அப்படின்னு சொல்லும்போது சுற்றி இருக்கிறவங்க துன்மார்க்கரா இருக்கிறாங்க. அந்த துன்மார்க்கரின் மத்தியில இவருக்கு தேவனுடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது. அப்ப இவர் வந்து ஒரு காரியத்தை செய்யும் போது சுற்றி இருக்கிறவங்க அநேக கேலி கிண்டலுக்குள்ளாக அவரை பேசினாலும் கூட அவர் அத்தனை வருடங்களும் அவர் பொறுமையாய் தேவனுடைய வார்த்தையை நம்பியிருந்தார். ஆனா நம்பியிருந்தார்னு சொல்லும்போது அவர் எந்த மழையையும் பார்க்கல, எந்த ஒரு காரியத்தையும் அவர் பார்க்கல. அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. உலகம் அழியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகம் அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் எதுவுமே அவருக்கு தெரியாது. ஜஸ்ட் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவர் வந்து எல்லா காரியத்தையும் செய்தார். அப்போ தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது பயபக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய எச்சரிப்பின் செய்தி நம்மளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் ஒரு நாள் வந்து இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம வந்து தேவனுக்கு பிரியமாய் இருக்கணும்னா பயபக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ இந்த பயபக்தி அப்படின்னு சொல்லும்போது காட்லி ஃபியர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ காட்லி ஃபியர் வந்து என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தேன், அது நல்லா இருந்தது, அதனால அதை ஷேர் பண்றேன். காட்லி ஃபியர் வந்து இட்ஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். இப்போ நம்ம வந்து தேவனுக்கு பயப்படுற பயம் எனக்கு வேணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும், கர்த்தருக்கு பயந்து நம்ம இருக்கணும் அப்படின்லாம் நம்ம வந்து ஜெபிக்கிறோம்ல, அது வந்து a gift from God. எரேமியா 32வது அதிகாரம் 40வது வசனம்.
என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணி, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவன் தான் அவருக்கு பயப்படுகிற பயத்தை நம்மளுடைய இருதயத்துல வைக்கிறார். எதுக்கு வைக்கிறார் அப்படின்னா, நித்திய உடன்படிக்கை நம்மோடு ஏற்படுத்தி, அந்த எரேமியா 32, 33 இந்த அதிகாரங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்தான தீர்க்க தரிசன வார்த்தைகள் தான். அப்போ இந்த இடத்துல நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணி, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு, அப்போ உடன்படிக்கையும் அவர் தான் ஏற்படுத்துறாரு. நம்ம அவரை விட்டு போகாதபடிக்கு அந்த பயத்தையும் பயபக்தியையும் தேவன் தான் நமக்கு இருதயத்துல கொடுக்கிறார். அப்போ எல்லாமே தேவன் தான் நமக்கு கொடுக்கிறார். நம்ம விசுவாசிக்கிறோம்னு சொல்லி நம்ம அவரை ஏற்றுக்கொண்டா போதும். அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள கிரியை செய்கிறது எல்லாமே அவர் தான். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கிறோம், காட்லி ஃபியர் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். காட்லி ஃபியர், அதாவது பயபக்தி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 130வது அதிகாரம் 3-4 வசனங்கள். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே. சங்கீதம் 130:3-4. அப்ப இந்த 2 வசனங்களை பார்க்கும்போது, அவர் அக்கிரமங்களை பார்த்திருந்தார், ஆனால் அவர் முதல்ல ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் போதே முழுசையும் உலகத்தையும் அவர் அழித்திருந்திருக்கலாம். ஆனா அவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. அப்ப அக்கிரமங்களை அவர் கவனித்திருப்பாரானால் யார் நிலைத்திருப்பான்? ஆண்டவரே. அவர் அக்கிரமங்களை பார்த்து அதற்கு தண்டித்தாலும் அவருடைய கிருபையினாலதான் பழைய ஏற்பாட்டிலிருந்து இந்த காலங்கள் வரைக்கும் தேவன் உலகத்தை பாதுகாத்து கொண்டு வருகிறார். அவருடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டு வருகிறார். அப்போ உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. அப்ப அவரிடத்துல மன்னிப்பு உண்டுங்கிறது எப்படி நமக்கு பயத்தை கொடுக்கும்? உமக்கு பயப்படும்படிக்கு அப்படின்னு சொல்லும்போது அது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, தேவன் எனக்காக மன்னிப்பு கொடுக்கிற ரெடியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, நான் அவ்வளோ பெரிய பாவி. ஆதாம் பாவம் செய்யும் போதே அந்த சுவாபம் எனக்குள்ள வந்துச்சு. நான் இப்ப பாவியா இருக்கிறேன். ஆனா எப்போ நான் அவர்கிட்ட போனாலும் அவர் என்னை மன்னிக்கிறதற்காக இருக்கிறார். அவரிடத்துல மன்னிப்பு உண்டு. அவர் என்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அது இந்த இடத்துல பயபக்தியை குறிக்கிறது. அவர் எவ்வளவு பெரியவர், இந்த பாவத்தை அவர் அற்பமாய் நினைக்கிறார், என்னோட அக்கிரமங்களை அவர் கவனிக்கல அப்படின்னு சொல்லும்போது அவர் மேல எனக்கு ஒரு பயபக்தி வருகிறது. அப்ப அவரிடத்துல பயம் உண்டாகும்படிக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பயபக்தி உண்டாகும்படிக்கு அவரிடத்துல மன்னிப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ காட்லி ஃபியர் இஸ் ஃப்ரூட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். அடுத்து காட்லி ஃபியர் வில் கீப் யூ ஃப்ரம் சின்னிங். ஒரு பாவத்திலேயே நம்ம திரும்ப 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 இருந்துட்டே இருக்கிறோம். அந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் பிரயாசப்படுறேன். அந்த பிரயாசத்தை தேவன் அறிந்திருக்கிறார். அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலையும் பெற முடியும். எப்படின்னு சொன்னா, தேவனிடத்தில் பயபக்தியாய் இருக்கும்போது. அதற்கு உதாரணம் சங்கீதம் 36:1. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அப்ப தெய்வ பயம் இருக்கும்போது நம்ம துன்மார்க்கமாய் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத பாக்குறோம். யாத்ராகமம் 20:20. யாத்ராகமம் 20:20. பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார். அப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்குள்ள இருக்கும்போது நம்ம பாவம் செய்யாதபடிக்கு நம்ம இருப்போம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல நீதிமொழிகள் 16:16. நீதிமொழிகள் 16:16. பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் இல்லை. அந்த வசனம் சரி, அதான் வசனம். அப்போ இப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம், காட்லி ஃபியர் இட் வில் கீப் யூ ஃப்ரம் சின்னிங். பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அந்த பயபக்தி நம்மளை பாதுகாத்துக்கொள்ளும். அடுத்து காட்லி ஃபியர் வில் ஃபாஸ்டர் யுவர் பர்சியூட் ஆஃப் ஹோலினஸ். உங்களோட பரிசுத்தத்தை எது பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறது அப்படின்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 9வது வசனம் மற்றும் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 5:9-10.
அதிநிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்னத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அப்ப தேவனுடைய நியாயஸ்னத்திற்கு முன்பாக நம்ம வெளிப்பட வேண்டும் அப்படிங்கிறது தினமும் நம்ம மனதில் வைத்திருக்கிறோம். அப்போ அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்திருக்கிறோம். அந்த நினைப்பு நமக்குள்ள இருக்கிறதுனால அந்த பயம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கணும், அப்ப நம்ம பரிசுத்தமா இருக்கணும். அப்ப அவருடைய நியாயஸ்னத்துக்கு முன்பாக போய் நம்ம நிற்கும்போது கிறிஸ்துவை அவர் பார்க்கிறார், நம்மளுக்கு எந்த தண்டனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம இருப்போமானால் அது தேவனுக்கு கொடுக்கிற பயபக்தியினாலதான். அப்ப காட்லி ஃபியர் வில் ஃபாஸ்டர் யுவர் பர்சியூட் ஆஃப் ஹோலினஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஐந்தாவது என்ன அப்படின்னா, இட் வில் சஸ்டெயின் யூ இன் ஃபெய்த்ஃபுல் சர்வீஸ். அதே அதிகாரம், 5வது அதிகாரம் 10, 11. கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நம்புகிறேன். பவுல் சொல்லுகிறாரு, கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். சுவிசேஷத்தை அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்துல தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட நம்ம அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று அறியணும். அதை எப்படி அறிகிறோம் அப்படின்னா, சுவிசேஷத்தின் மூலமா அறிகிறோம், தேவனுடைய வார்த்தையின் மூலமா நம்ம அறிகிறோம். அப்ப அந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் அறிந்து எதை தேவன் விரும்புகிறார் என்பதை அறிந்து இந்த உலகத்துல நம்ம சஸ்டைன் பண்ணி ஒரு லைஃப் லிவ் பண்றோம்ல, என்னதான் பிரச்சனை வந்தாலும் அவரை பற்றி கொண்டு இருக்கிறோம்ல, அது எப்படி அப்படின்னு சொன்னா, எதனால அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்ன என்பதை நம்ம அறிந்திருப்பதுனால நம்ம என்ன பண்றோம்னா, we will sustain in a faithful service. நம்மளுடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்று உண்மையாய் நம்ம வாழ்வோம். அடுத்தது godly fear will keep you from abandoning the faith. விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. அந்த விசுவாசம் அழிந்து போகாம இருக்கிறதுக்கு, இல்ல விசுவாசத்திலிருந்து நம்ம விழுந்து போகாம இருக்கிறதற்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காட்லி ஃபியர், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அது நம்ம எபிரேயர்ல தான் பார்த்தோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 26, 27, 31வது வசனம். அதை பார்க்க, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களானால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோடும் எதிர்பார்க்கிறதாலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். அப்ப தேவன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அந்த விசுவாசத்திலிருந்து விழுந்து போகாம இருப்போம். 31வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுங்கிறது பயங்கரமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம இந்த விசுவாசத்தை விட்டு விழுந்து போக மாட்டோம். 7வது வசனம் godly fear will deliver you from other fears. மற்ற பயங்கள்ல இருந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை விடுவிக்கிறது. அதை இதெல்லாம் பார்க்கிறோம் அப்படின்னா, சங்கீதம் 112வது அதிகாரம் 1:8வது வசனம். சங்கீதம் 112, 1:8. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் இருதயம் உறுதியா இருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரிகட்டுதலை காணமட்டும் பயப்படாதிருப்பான். இப்ப இங்க சத்ருன்னு சொல்லும் போது கிறிஸ்தவர்களுக்கு சத்ரு பிசாசானவன், அவன் கொண்டு வருகிற காரியங்கள், அவன் கொண்டு வருகிற எந்த காரியங்களும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம உறுதியாய் நிற்கிறோம். எதுக்கு அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப எதுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நோவா என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பயம் அவருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு இருந்தது. அவர் பயபக்தி உள்ளவராய் இருந்தார் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் இந்த இடத்துல சொல்றார். அப்ப பயபக்தி உள்ளவர்களாய் நம்ம இருக்கும்போது நம்ம விசுவாசத்திலிருந்து விழுந்து போக மாட்டோம். நம்ம பரிசுத்தமாய் நம்மளை காத்து கொள்வோம். சுற்றி இருக்கிற சத்துருவின் காரியங்கள் எத்தனை இருந்தாலும் தேவன் அதை சறுக்கட்டுவார்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை நம்ம பார்த்து கொண்டு இருப்போம். அதே போல இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவனுடைய ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு. ஸோ அதை நம்ம உணர்ந்திருந்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நோவாவை போல எத்தனை வருட காலங்கள் ஆனாலும் சரி, ஃபியூச்சர்ல என்னன்னு அவர் பார்க்கவே இல்லை. அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும்னு அவர் பார்க்கல. நம்மளும் கூட தேவனுடைய கோபாக்கினை எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம இந்த காரியங்களை வாசிக்கிறோம், மற்றபடி அவருடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. தேவன் எப்படி இருப்பாரோ நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம அதெல்லாம் விசுவாசிக்கும் போது சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாரும் நம்மளுக்கு அகெயின்ஸ்டா, இந்த உலகம் விசுவாசிகளுக்கு அகெயின்ஸ்டா தான் எப்பவும் இருக்கும். ஆனா நம்ம பயபக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும்ங்கிறது தான் ஆசிரியர் இந்த இடத்துல சொல்றார். அப்ப 2 காரியம் விசுவாசிகள் செய்ய வேண்டும். ஒன்று அவரை விசுவாசிக்க வேண்டும். 2வது அவருடைய பலன் ஒன்று உண்டு அவருடைய விசுவாசிகளுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்த்து இருக்க வேண்டும்.
அதுக்கப்புறம் அவர் வந்து நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த நாட்கள்ல வெள்ளம் வந்து முழுவதுமாய் உலகத்தை அழிக்கிறது. ஆனா அவர் மட்டும் நீதிமானா இருந்து, நீதின்னு சொல்லும்போது தேவனுக்கு முன்பாக நிற்கத்தகுந்த ஒரு தகுதியை அவர் பெற்றுக்கொள்கிறார். அந்த தகுதியை பெற்றுக்கொண்டு அவர் சுதந்திரவாளியானார் அப்படின்னு சொல்லும்போது, அந்த புது உலகத்திற்கு அவர் சுதந்திரவாளியானார். அப்ப நம்ம நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளிகளா இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது அடுத்த பகுதிக்கு இப்ப நம்ம வருகிறோம். அப்ப இந்த 7 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது 11வது அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து 7 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, முதல்ல ஆபேல் என்ன பண்ணாரு? பலி கொடுத்தார். அது முதல் படி. அது வந்து நீதிமானாக்கப்படுதல். 2வது வந்து என்ன பார்த்தோம்னா, ஏனோக்கு அவர் சஞ்சரித்தார். அது வந்து சாங்டிஃபிகேஷன் பீரியட், அதாவது இந்த உலகத்திலே நம்ம பரிசுத்தமாவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிற பீரியட். அடுத்து வந்து நோவாவினுடைய காரியத்தின் மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு மறுவாழ்வு உண்டு, ஒரு நித்திய வாழ்வு உண்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம். அதுதான் நம்மளுக்கு வந்து குளோரிஃபிகேஷன், மறுரூபமாவோம், தேவனோட இருப்போம் அப்படிங்கிற ஒரு காரியம். அப்ப அந்த 3 பேர் மூலமா அவர் வந்து 3 காரியங்களை சொல்லி முடிச்சிட்டாரு ரட்சிப்பை குறித்து. இப்ப நீங்க விசுவாசமா இருக்கணுங்கிறதையும் சொல்லிட்டார். இப்ப ஆபிரகாமுக்கு வரும். இப்ப இது வரைக்கும் பார்த்த எல்லா பரிசுத்தவான்கள், ஈனோக்கு, ஆபேல், அதுக்கப்புறம் நோவா, இவங்கெல்லாம் பார்த்தாலும் கூட ஆபிரகாம் தான் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி அவர் அழைக்கப்படுறார். அப்போ இதுவரைக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனை எடுத்து தேவனுடைய அந்த மீட்பின் திட்டத்தை அவர் கொண்டு வரல. மொத்தமா அந்த ஹோல் உலகத்துல ஒரு சில காரியங்களை அவர் வந்து செய்து கொண்டு வந்தார். ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் மூலமா ஒவ்வொரு காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டு வந்தார். இப்பதான் அவர் வந்து டீட்டெயில்டா என்ன நடக்க போகுது, அவருடைய திட்டம் என்ன அப்படிங்கிறதை ஆபிரகாமின் மூலமா அவர் செய்கிறார். அப்ப ஆபிரகாம் ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாம் வந்து ஒரு ஆபிரகாமுடைய தகப்பன் வந்து தேராகு. அப்ப தேராகு வந்து விக்கிரகங்களை வழிபடுகிற ஒருவர். இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்க? மெசபத்தோமியா அப்படிங்கிற இடத்துல, கல்தேய பட்டணமாகிய ஊர் அப்படிங்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா பாபிலோன். நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம மேப்ல முன்னாடி பார்த்துருக்குறோம். ஸோ அந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு, இஸ்ரேலுக்கு அப்படியே தள்ளி ஆப்போசிட்டா இருக்குது. இப்போ அந்த இடத்துல இருக்கும்போது தேராக வந்து கிளம்புறாரு. இவங்க நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், பாபேல் கோபுரம் அப்படின்னு ஒன்று இந்த ஜனங்கள் எல்லாம் கெட்டுறாங்க. கெட்டும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய பாஷைகளை தேவன் தாறுமாறாக்குகிறார். எல்லாரும் வந்து சிதறடிக்கப்பட்டு போயிடறாங்க. அவங்களுக்குள்ள ஃபுல்லா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, தேவன் யார் என்பதே அவங்களுக்கு தெரியல. தேவனுடைய வார்த்தை அங்க இல்லை. தேவன் தம்முடைய வார்த்தையினால யாருக்கும் வெளிப்படவில்லை. எல்லாரும் விக்கிரக வழிபாட்டுக்குள்ள சென்றுட்டாங்க. இது வந்து நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பாபேல் கோபுரமே அவங்களுடைய மைண்ட்ல என்னன்னா, இதுதான் உயரமானது அப்படின்னு சொல்லும்போது தேவனுக்கு நேராக தங்களை உயர்த்தினாங்கன்னு பார்க்குறோம். அப்போ எல்லாருமே தேவனுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிற ஒரு கூட்டம் தான் இப்போ உலகத்துல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துல தேராகு வந்து தன்னுடைய இடத்துல இருந்து அவர் கிளம்புறார். எங்க கிளம்புறாரு அப்படின்னா, கானானை நோக்கி அவர் கிளம்புறாரு. கிளம்பும்போது ஹரான் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவங்க இருக்கிறாங்க. இருக்கிற இடத்துல மரித்து போறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஆபிரகாம் வந்து தேவன் தெரிந்தெடுக்கிறார். அப்போ ஆபிரகாமை வந்து தெரிந்தெடுக்கும் போது ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 11:31 பார்க்கிறோம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும், ஆரான் அதுக்கு முன்னாடி மரித்து போயிட்டாரு, ஆபிரகாமுடைய சகோதரன். அப்போ சகோதரனுடைய குமாரன் தான் லோத்து. லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவருடைய ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். ஆரான்ல அங்க இருக்கிறாங்க. தேராகனுடைய ஆயுசு நாள் இவ்வளவிற்கு தேராக அங்க மரித்து போறார். இந்த நேரத்துல கர்த்தர் ஆபிராமை நோக்கி அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு ஸ்டோரியா வாசிட்டு போயிடும். ஆனா நம்ம யோசித்து பார்க்கணும், ஆபிரகாம் ஏன் விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு அவர் அழைக்கப்படுறாரு அப்படின்னா, அவர் ஆரம்பத்துல இருந்து கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே 4வது வசனம், கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம எந்த மனிதர்களாலும் வந்து கிரகிக்க முடியாத ஒரு பெரிய காரியம் அப்படின்னு சொல்லிதான் நான் பார்க்கிறேன். எப்படின்னா, சுற்றி விக்கிரக வழிபாடுகள், அதற்குள்ளாகவே வாழ்ந்து வந்த ஒரு குடும்பம். இப்ப அவங்க வந்து கிளம்பி வரும்போது தேவனை பத்தி எங்க அறிந்திருப்பாங்க? எவ்வளவு கேள்விப்பட்டிருப்பாங்க? உண்மையான தேவன் யார் என்று அவங்களுக்கு எப்படி தெரிந்திருக்கும்?
அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல வாழ்ந்த ஆபிரகாம் வந்து அந்த குடும்பத்துல இருந்து அவர் கேட்ட உடனே இது எப்படி கிரேக்க மொழியில வந்து அது கிராமர் இந்த இலக்கணத்தை பார்க்கும்போது அவர் சொன்ன உடனே அவர் கிளம்பினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அவரு கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அவருக்கு எங்க போறானே தெரியாது. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. உன் தகப்பனுடைய வீட்டையும் எல்லாரையும் விட்டு போ அப்படின்னு சொல்றாரு. இவர் லோத்தை கூப்பிட்டுட்டு போறாரு. தேவன் அதுக்கு அனுமதிக்கிறாரு. லோத்தையும் ஒரு இடத்துல தேவன் அழகா பிரித்து விடுகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளை வைத்து தேவன் ஒரு திட்டத்தை வந்து ஏற்படுத்துகிறார். இப்ப ஆபிரகாம் தான் இவங்க எல்லாருக்கும் பிதா. யூதர்களுக்கு பிதா அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து ஆபிரகாம் அப்படின்னு தங்களை அவரை வந்து எடுத்துக்கொள்கிறாங்க. இந்த ஆபிரகாமை குறித்து விளக்கமாய் சொல்லுகிறத பார்க்கிறோம். இதுல வந்து ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். ஃபெய்த், விசுவாசத்தை எப்படியெல்லாம் இந்த வசனங்கள்ல பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தி பில்கிரிமேஜ் ஆஃப் ஃபெய்த், பிரயாணம், விசுவாச பிரயாணம் அப்படின்னு சொல்லி இந்த 8வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். எப்படின்னா, தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு, அது என்ன இடம்னு அவருக்கு தெரியாது, இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அப்ப விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம். அதற்கு ரொம்ப ஆதாரமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா கீழ்ப்படிதல். அப்ப முதல்ல நம்ம முன்னாடி இருக்கிற காரியங்களை தேவனுக்கு பிரியமா இருப்பதற்கு என்ன பண்ணணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கணும்னு பார்த்தோம். அதே மாதிரி தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா முதல்ல தேவை வந்து விசுவாசம் அப்படின்னு பார்த்தோம். அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடு எப்படி வரும் அப்படின்னு சொன்னா கீழ்ப்படியும் போதுதான் விசுவாசம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப அவர் முதல்ல கீழ்ப்படிந்தது எங்க அப்படின்னா, சொன்னதை கேட்ட உடனே அவர் வந்து தன்னுடைய இடத்துல இருந்து அவர் கிளம்புறார். அப்ப அது ஒரு பிரயாணம். நம்மளுடைய வாழ்க்கை பிரயாணம்ங்கிறது வந்து விசுவாசத்துலதான் இருக்கிறது. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து, அவர் போற வழி வந்து ரொம்ப தூரம். பாபிலோன்ல இருந்து அந்த கானான் அப்படிங்கிற அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு போற வழி வந்து ரொம்ப தூரம். அந்த வழிகளில் அவர் வந்து செல்லும் போது நம்ம நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து ஆதியாகமத்துல பார்க்கிறோம். அப்படி போகும்போது அவர் பயங்கர செல்வந்தரா இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். ஒரு இடத்துல போகும்போது அவருக்கு நிறைய காரியங்கள் கிடைக்கிறது. அவர் ஒரு செல்வந்தரா வந்து இருக்கிறாரு. அப்படி இருந்தும் அவர் வந்து எங்க போறோம்னு தெரியாம இருந்தும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கேட்டுதான் அவர் வந்து சென்று பிரயாணத்தை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கிறாரு. அப்படி போற வழியில முழுவதும் அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, பரதேசியை போல சஞ்சரித்து அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபாரினர். எந்த ஒரு நாட்டிலையும் அவர் வந்து ஒரு சிட்டிசன், அந்த நாட்டில் உள்ளவர் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி அவர் போற வழியில எல்லாம் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தார். அப்போ அவர் போற வரைக்கும் வழியில பிள்ளை பிறக்குது, அடுத்த குடும்பங்கள் எல்லாம் வந்தாலும் எங்க இருந்தாலும் ஆபிரகாம் வந்து எப்படி இருந்தாரு அப்படின்னு சொன்னா ஒரு ஃபாரினரா தான் இருந்தார். சாராளுக்கு வந்து கல்லறை வாங்குறதுக்கு நிலம் வாங்குறப்போ கூட நான் காசு கொடுத்து நான் இந்த இடத்துல வாங்கிக்கிறேன் அப்படின்னு தான் அவர் வந்து சொல்றார். அப்ப எந்த இடமும் அவருடைய சொந்தமான இடம் இல்லை. அவர் ஒரு பரதேசியை போல அப்படின்னு சொல்லும்போது ஒரு அந்நியரை போல அவர் சஞ்சரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிரயாணம் அப்படிங்கிறத பார்க்குறோம். விசுவாசம் என்பது ஒரு பிரயாணம், பிரயாணப்படுகிற ஒரு வாழ்க்கை. அடுத்தது வந்து விசுவாசத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா பொறுமை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது என்ன அப்படின்னு சொன்னா பொறுமை. அப்போ அந்த பிரயாணப்படுகிறதுல தேவையானது வந்து கீழ்ப்படிதல். அடுத்தது பொறுமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் பொறுமைனா என்னன்னு தெரியும். நம்மளுடைய எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தையை வந்து நம்பி இருக்கிறது அப்படிங்கிறது தான் பொறுமையாக வந்து இருப்பது. அப்போ ஒவ்வொரு இடங்கள்லையும் அவர் செல்லும் போது எத்தனையோ காரியங்கள் வந்து நடக்கிறது. ஒவ்வொரு இப்போ அபிமெலேக்கு அப்படிங்கிற ஒருத்தர்லாம் வந்து வராரு. அந்த காரியங்கள்லாம் நம்ம வந்து ஆதியாகமத்துல பார்க்கிறோம். அப்போ அவருக்கு எதிர்ப்பு வரும்போதும் சரி, அவரை வந்து வெளியில போங்க இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லும் போதும் சரி, அவர் வந்து எப்படி இருக்கிறாருன்னா எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் அவர் அமைதியாவே போகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாம்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து பொறுமையா இருக்க வேண்டும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில. விசுவாசம் என்பது ஒரு பிரயாணம், நம்மளுடைய வாழ்க்கை. அதுல வந்து நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது வந்து பவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பில்கிரிமேஜ் அப்படின்னு பார்த்தோம், அப்புறம் பேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்து அவருடைய ஃபெய்த்ல ஒரு பவர் இருந்தது. தேவனுடைய பவர் மேல
அவருக்கு ஃபெய்த் இருந்தது. அப்படி மாற்றி சொல்லிட்டேன். தேவனுடைய வல்லமை மேலே அவருக்கு வந்து ஒரு விசுவாசம் இருந்தது. அப்படி விசுவாசம் இருக்கும்போது நம்மளுடைய விசுவாசம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தேவனுடைய வல்லமையை நம்ம பற்றி கொண்டு இருப்போம். அது எப்படி அப்படின்னா, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்கு பலனடைந்து வயது சென்றவளாக இருந்து பிள்ளை பெற்றார். இந்த இடத்துல ஒரு சிலர் எப்படின்னு சொல்றாங்கன்னா, இதுல வந்து சாராளுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. ஒரு சிலர் வந்து இல்லை, இது ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லும் போது சாராள உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மொழிபெயர்ப்புகளை வைத்து அவங்க பேசுறாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து எப்படியோ ஆபிரகாமோ சாராளோ விசுவாசித்தாங்க. அப்ப விசுவாசித்ததுனால அவங்களுக்கு வந்து கற்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஏற்கனவே சாராளுக்கு வந்து பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு தான் இஸ்மவேல் ஆகார் கூட சேர்ந்து ஆபிரகாம் வந்து இஸ்மவேல் அப்படிங்கிற ஒரு பையனை பெற்று எடுக்கிறாங்க. இப்போ தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்று ஆபிரகாமின் விசுவாசத்தினாலே அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டாலும் சரி, சாராளுடைய விசுவாசத்தினாலே அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் சரி, இருவருமே வந்து பிள்ளை பெற தகுதி இல்லாத இந்த ஒரு நேரத்துல தேவனிடத்துல இருந்து அவங்க பிள்ளையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அதுல எதை நம்ம பார்க்கிறோம்னா, இந்த உலகத்தில நடைபெறாத காரியம், நடைபெறக்கூடாத காரியம் வந்து இவருடைய வாழ்க்கையில எதனால் நடக்குது அப்படின்னா விசுவாசத்தினால் நடக்குது. அப்ப அதுதான் வந்து பவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு பெரிய தேவனுடைய வல்லமை அப்படின்னு பார்க்குறோம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்து நம்ம வாழ்ந்து வரும்போது ஆபிரகாம் எப்படி தேவனுடைய வல்லமையை அனுபவித்தாரோ அதே போல நம்மளும் தேவனுடைய வல்லமையை அனுபவிக்கலாம் அப்படின்னு ஆசிரியர் யூதர்களுக்கும் நமக்கும் கூட அவர் வந்து சொல்லுகிறார். அப்ப விசுவாச வாழ்க்கையில நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு பொறுமை ஒன்று தேவை. சுற்றி இருக்கிறவங்க என்ன காரியங்களை பத்தி பேசினாலும் சரி, நம்ம கண்களுக்கு முன்பாக என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருந்தாலும் சரி, தேவனுடைய வல்லமை நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். நம்ம செய்யற காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருக்க வேண்டும். அவ்வளவுதான். அப்போ தேவன் வந்து தன்னுடைய காரியத்தை அவர் செய்வார். அவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்துவார். இதுலயும் நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு அதுக்கப்புறம் சாராள் மரித்ததுக்கு அப்புறம் கேத்தூராள் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க மூலமா 6 குமாரரை வந்து ஆபிரகாம் பெற்றுக்கொள்கிறார். அப்போ நம்ம முதல்ல பார்க்குறோம், சாராளோடு வந்து பிள்ளை இல்லாமல் ஆகார் மூலமா இஸ்மவேல், அதுக்கப்புறம் சாராள் மூலமா ஈசாக்கு வருகிறாரு. அதுக்கப்புறமும் கூட ஆபிரகாம் வந்து 6 குமாரரை பெற்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய வல்லமை வந்து அவருடைய வாழ்க்கையில விளங்கினதற்கான காரணம் வந்து அவருடைய விசுவாசம். அப்ப யூதர்களுக்கு ஆசிரியர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க இப்போ சில உபத்திரவங்கள் வருகிறதுனால கலங்கி போறீங்க, இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்க. உங்ககிட்ட வந்து ஒரு சில யூதர்கள் வந்து இந்த உபதேசங்கள் இப்படி இப்படி இருக்குது, நம்ம இந்த யூத முறைமைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து அதெல்லாம் செய்யணுமோ நீங்க யோசிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவன் தண்டித்துருவார் இல்லைனா அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு உண்டாகிறது. ஆனா நீங்க யோசித்து பாருங்க, தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொன்னா, இவருடைய ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில அவருக்கு என்ன காரியம்னு தெரியாது, முன்னாடி தேவன் காண்பிக்க போகிற தேசம் என்னன்னு தெரியாது, எந்த இடம் தெரியாது. ஆனா அவர் விசுவாசத்தினால இதையெல்லாம் அவர் செய்தாரு அப்படின்னு சொல்லி கீழ்ப்படிந்தார் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும்னா, நம்ம அதையும் ஏற்கனவே எபிரேயர்ல நிறைய இடத்துல பார்த்தோம். கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது. அதாவது தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறது. தேவனுடைய வார்த்தை எப்படி வெளிப்பட்டது? இயேசு கிறிஸ்துவாக வெளிப்படுத்தப்பட்டது. அப்ப அதை நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா நீங்க கீழ்ப்படுகிறவர்களாவீங்க. அப்ப நீங்க கீழ்ப்படிந்தீங்க அப்படின்னு சொன்னா தேவனுடைய வல்லமையை உங்களுடைய உபத்திரவங்களின் மத்தியிலும் உங்களுடைய பயத்தின் மத்தியிலும் நீங்க பார்க்க முடியும். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து ஒரு கமெண்டேட்டர் வந்து இப்படி கொடுத்திருந்தாரு. இந்த ஃபெய்த் வந்து எப்படிப்பட்டதான், அதாவது ஆபிரகாமுடைய ஃபெய்த் வந்து எப்படிப்பட்டதான் அப்படின்னா, இட் இஸ் டெஃப் டு ஃபேட்டல் டவுட்ஸ். செவிடு ஆகிறது. எதுக்கு செவிடாகிறாங்க அப்படின்னு சொன்னா சந்தேகங்களுக்கு. இது எப்படி நடக்கும்? தேவன் அங்கே போக சொன்னாரு, ஆனால் இந்த ரூட்ல இப்படி போயிட்டு இருக்கிறோம், இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு, இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற அந்த சந்தேகங்களுக்கு டெஃபா இருக்கிறது. டெஃப் டு ஃபேட்டல் டவுட்ஸ். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் இஸ் டம் டு டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ். டம் டு டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சுற்றி இருக்கிறவங்க என்னென்னலாமோ பேசியிருப்பாங்க, குடும்பத்திலையும் சரி அவங்களுடைய வேலைக்காரர்கள் மத்தியிலையும் சரி என்னென்னலாமோ பேசியிருந்திருப்பாங்க. ஆகார்லாம் வந்து ஒரு அடிமை பெண் தானே, அந்த மாதிரி அடிமை பெண்கள் இருந்திருப்பாங்க, யாரையெல்லாமோ என்னெல்லாமோ பேசியிருந்திருப்பாங்க. ஆனா சாராலே நகைத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவங்களுடைய மனசுலலாம் வந்து காரியங்கள் வேற மாதிரி இருந்திருந்திருக்கலாம். அப்போ இட் இஸ் டம் டு டிஸ்கரேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, சுற்றி இருக்கிறவங்க நம்மளை வந்து நிறைய நேரத்துல சோர்வடைய செய்கிற வேளையில எதுவுமே பேசுறது இல்லை, பொறுமையா இருக்கிறது. அதுதான் விசுவாசம்.
அப்போ த கைண்ட் ஆஃப் ஃபெய்த், ஆபிரஹாமுடைய விசுவாசம் எப்படி இருந்தது அப்படின்னா, இட்ஸ் டம் டு டிஸ்கரேஜ்மெண்ட். அப்புறம் இட் இஸ் பிளைண்ட் டு இம்பாசிபிலிட்டிஸ். கண் குருடா இருந்துதான். எதுக்கு அப்படின்னு சொன்னா, இம்பாசிபிலிட்டிஸ், இதெல்லாம் நடக்காது, இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற கேள்விகளுக்கு அவருடைய கண்கள் மூடப்பட்டிருந்தது. அந்த கேள்வி அவர் பார்க்கவே இல்லை. அதுதான் விசுவாசம். அப்ப விசுவாசம், ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, டவுட்ஸுக்கெல்லாம் செவி சாய்க்கிறதே இல்லை. காதுக்குள்ள அந்த மாதிரி சத்தம்லாம் கேட்டால் அதை அவருக்கு செவிடா இருக்கிறாரு. சுற்றி இருக்கிறவங்க டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி எது பேசினாலும் அவர் பேசாமல் இருக்கிறாரு. அதே போல் இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைங்கிற காரியங்கள் அவர் கண்களுக்கு முன்பாக தெரியும் போது அவர் கண்கள் குருடாக இருக்கிறதா ஒரு கமெண்டேட்டர் கொடுத்திருந்தார். அப்போ நம்மளுக்கு ஆபிரகாமுடைய விசுவாசம் போல அவர் விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்லும்போது அவருக்கு நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அப்போ கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அவர் எவ்வளவு உறுதியா கடைசி வரைக்கும் தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டு வந்தார். அதுல எப்படி கொடுத்திருக்கு அப்படின்னா, ஹி கண்டினியூ டு பர்சிவியர் த்ரூ அப்சல்யூட்லி எவ்ரிதிங். கடைசி வரைக்கும் அவர் எந்த ஒரு காரியத்திலையும் அவர் சோர்ந்து போகவே இல்லை. அவர் உறுதியாய் நின்றார். பர்சிவியர் அன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவர் உறுதியாய் தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தார். தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் பிடித்திருந்தார். அது என்னன்னு கூட அவருக்கு தெரியாது. ஆனா அதை பிடித்து அவர் தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்றும் எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள நிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பறந்தார்கள். அது நம்மளுக்கு தெரியும். வாக்குத்தத்தம் தேவனால நிறைவேறிச்சு. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். அப்ப இவர்கள் எல்லாம் தேவனை நம்பி இருந்தாங்க, தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்பி இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு தேசத்தை நான் காண்பிப்பேன் போ அப்படின்னு சொல்லும்போது, பிசிக்கலா ஒரு தேசம் இருந்தாலும் அவர் பரதேசியாய் தான் சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்படின்னு சொல்லும்போது, இந்த உலகம் ஒரு அந்நியரா தான் நான் இந்த உலகத்துக்கு இருக்கிறேன், ஒரு ஃபாரினர் தான் இந்த உலகத்துக்கு நான். ஆனா என்னுடைய உலகம் எது அப்படின்னா பரமதேசம் அப்படிங்கறத தான் இவங்க எல்லாமே காண்பிக்கிறாங்க. ஏன் அதை எப்படி காமிக்கிறாங்க அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால அவங்க அதை நமக்கு காண்பித்து தராங்க. அப்ப பூமியின் மேல் தங்களை, இந்த உலகத்துல தங்களை அந்நியரும் பரதேசிகளுமாய் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில அவங்க தெரியப்படுத்துறாங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இந்த யூதர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில எப்படி அவங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னா, எத்தனை கள்ள உபதேசங்கள் வந்தாலும் சரி, எத்தனை காரியங்கள் வந்தாலும் சரி, உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில நீங்க கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வெளிப்படுத்துகிறீங்க. என்ன வெளிப்படுத்துறீங்க? எனக்கு ஒரு சுய தேசம் ஒன்று இருக்குது, எனக்கு ஒரு பரமதேசம் இருக்குது, நான் அங்க போவேன் அப்படிங்கிறத நம்மளுடைய வாழ்க்கை முறை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் மற்றவர்களுக்கு. அது எப்போ வெளிப்படும் அப்படின்னா, இவர்களை போன்ற விசுவாசம் நம்மளுக்கு இருந்தாதான், நம்மளுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்ம பற்றி கொண்டு நம்ம இருந்தாதான் அந்த இதுல நம்ம இருக்க முடியும். சரி, இப்போ 15 வரை தான் நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் 19 வருஷத்துல நிறைய காரியங்கள் இருக்குது, 16ல இருந்து 19. அதை நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். சரியா?